மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணாமலை கிட்ட பத்திரிகையாளர்கள் சில கேள்விகள் கேட்க முயற்சி செய்யறாங்க. இன்னைக்கு அண்ணாமலை ஆகஸ்ட் மாசம் பாத்திரலான்னு, இப்ப வேணாம், உட்காந்து நான் பேசுறேன், இப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறாரு. ஏன் ஆகஸ்ட் மாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, சில மேலிடம் பொறுப்புகள் கொடுக்கறதா வெயிட்டிங் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாரு. அதாவது தமிழகத்துல கடைசியா அவர் சொன்ன பேட்டியில, கடைசியா தமிழகத்துல கண்டிப்பா கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் நம்ம பார்க்கணும். இதை தாண்டி அண்ணாமலை என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறது இன்னைக்கு ஒட்டுமொத்த பாஜக மூத்த தலைவர்களானாலும் சரி, தொண்டர்களானாலும் சரி தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா தொகுதி பங்கீடு அப்படின்னு, அந்த தொகுதி பங்கீடு முடிவுக்கு வந்திருக்குங்கிற சில செய்திகளும் வந்துட்டு இருக்கு. இதை தாண்டி அதனாலதான் ஆகஸ்ட் மாசத்துல இருந்து கண்டிப்பா தேர்தல் களத்துல இறங்குறதா முடிவு இருக்கு. இன்னும் அமித்ஷா அவர்கள் சில விஷயம் நிறைய தமிழக திமுகவோட ஊழல் குறித்து நிறைய பட்டியலிட்டு சொன்னாரு. அது எந்த ஒரு டிவியிலும் விவாதமா வரலன்னு நம்ம கவனிக்கணும். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இங்க ஊடகம் திமுகவுக்கு பக்கபலமா இருக்காங்க, அது வெளியே வராது. அதனால ஆகஸ்ட் மாசத்துல இருந்து கண்டிப்பா அண்ணாமலைய தேர்தல் பரப்புரைக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வந்துட்டு இருக்கு. அப்பதான் ஏன்னா மக்களிடையே சில செய்திகள் எதுவுமே போறதில்லை, அது கண்டிப்பா ரீச் ஆகணும்னா கண்டிப்பா அண்ணாமலை வரணுங்கிற மாதிரி தான் இன்னைக்கு செய்திகள் வந்துட்டு இருக்கு. பார்ப்போம், அண்ணாமலை கண்டிப்பா எப்படிப்பட்ட ஒரு பதவிகள் கொடுப்பாங்க, எப்படி திமுக வீட்டுக்கு அனுப்பாங்கன்றத நம்ம கவனிக்கணும். இன்னொரு விஷயம், இன்னைக்கு திமுக ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்காங்க. நேத்து ஒரு நாளிதழ்ல வந்திருக்கு. நாங்க ஏன் தனித்து நிக்க கூடாதுன்ற மாதிரி சில செய்திகள். ஏன்னா நிறைய தேர்தல் பரப்புரையில மக்கள் உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லி நாளுக்கு நாள் அதிகமா ஆயிட்டு இருக்கு உறுப்பினர் சேர்க்கை. அதாவது ஒரு நாள் 50 லட்சம்ன்றாங்க, 60 லட்சம்ன்றாங்க. இப்படியே போனோம்னா கிட்டத்தட்ட 40 நாள் 45 நாள் அந்த தேர்தல் பரப்புரையில ஒரு 2 கோடி 2.5 கோடி எட்டிருமோ. ஏன் நம்ம இந்த கூட்டணி கட்சிகள் தொந்தரவு பண்றாங்க? ஏன்னா காங்கிரஸ் எல்லாம், அதாவது நாங்க 99 இந்தியாவிலேயே 99 இடத்துல நாங்க இருக்கோம், குறிப்பா தமிழகத்துல 4 ஒரு பங்கு 10 சீட்டு நாங்க இருக்கோம் அப்படின்னு கேட்கறதும், இங்க சிபிஎம் சண்முகம் அவர்கள் கடந்த, அதாவது தேர்தல் மாதிரி இல்லை, எங்களுக்கு அதிக இடம் அப்படின்னு சொல்லி. இதை தாண்டி விசிக அவர்கள் ஏன்னா மறைமுகமா யாராவது கூப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி இன்னும் திமுகவை உண்மையிலேயே திமுக காரரே மாறிட்டாருன்னு நம்ம பார்க்கணும். மறைமுகமா நிறைய தொகுதி வேணுங்கிறத நம்ம கவனிக்கணும். ஆனா இதெல்லாம் இவங்களெல்லாம் எப்படி நாங்க 2017 இருந்து மெயின்டைன் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஆட்சியில அமர்த்தி உட்கார்ந்து வச்சிருக்கோம். இன்னைக்கு பார்த்து, ஏன்னா திமுக இருக்கிறதுனாலதான் அவங்க வந்திருக்காங்கன்னு திமுக நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ மக்கள் இந்த அளவுக்கு உறுப்பினர்கள் சேர்க்கை இருக்கும்போது ஏன் தனித்து நிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இதை நிறைய பேர் ஆதரிச்சிருக்காங்க. இப்ப கண்டிப்பா நிக்கணும், ஏன்னா இது வரைக்கும் நிக்கல, இனிமே நீங்க ஏதாவது நிக்கிற வாய்ப்பு இல்லை, ஆனா நின்னாலும் நாங்க கண்டிப்பா ஆதரவுன்ற மாதிரி சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதை தாண்டி இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாரு. அதாவது நாங்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறோம், அதனால இது சில விஷயங்கள், அதாவது இபிஎஸ் பத்தியோ இல்ல அதிமுக பத்தியோ எந்த ஒரு விமர்சனமும் நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயத்த வெளியிட்டு இருக்கிறாரு. இதை தாண்டி இன்னொரு செய்தி வருது. அதாவது விஜய் அவர்கள் கூட்டணியில ஓபிஎஸ் போவாரோ, தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கு, அதனால ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம், என்டிஏ கூட்டணியில முந்தி இருந்தாரு, கண்டிப்பா அங்கிருந்து வரமாட்டாருங்கிறது செய்தி இங்க இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு என்னன்னா, சிபிஎம் ஆனாலும் சரி, காங்கிரஸ் ஆனாலும் சரி, விசிகே ஆனாலும் சரி, விஜய் அவர்கள் கூப்பிடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இங்க வந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தமிழகத்துல ஊடகம் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தாலும் கூட மக்களிடையே அது போய் சேர்றது இல்லைன்றதை நம்ம கவனிக்கிறோம். இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பரப்புரை பாஜக கூட்டணியோட எல்லா இடத்துலையும் உண்மையிலேயே அமோக வரவேற்பு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா நைட்டு 10 மணிக்கு அவர் தேர்தல் பிரச்சாரத்துல போனாலும் கூட மக்கள் நின்று வேடிக்கை பார்த்து என்ன பேசுறாரு, என்ன மாறுதல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கிறது இன்னைக்கு தெளிவா பார்க்குறோம் நம்ம. ஆனா இதெல்லாம் தாண்டி காசு கொடுத்து
திருவண்ணாமலையில இன்னைக்கு வந்து நேத்து பூத் கமிட்டிக்கு வந்து இவர் உதயநிதி அவர்கள் போயிருக்கிறாரு. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் கூடியிருக்காங்க. எதுக்கு கூடியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அன்னைக்கு ஏவா வேல் வந்து நிறைய அதாவது நிறைய வகையான உணவு வகை அங்க மீட்டிங்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. எல்லாம் முந்தி அடிச்சு ஓடுறத பாக்குறோம். ஏன்னா அதை தாண்டி நிறைய விஷயம் காலி சேர் எல்லாம் இருக்கு. அது முன்னாடி பேசுறதெல்லாம் நம்ம அங்க பார்த்தோம். இது ரோட் ஷோ போறாரு. ரோட் ஷோவில் வந்து காசு கொடுத்து கூட்டம் தானே. அவங்க வந்து எதுக்காக வேலை வந்தோமா சாப்பிட்டோமா போனோமா அப்படின்னு அதை தானே பார்ப்பாங்க. கொள்கைக்காக வந்த கூட்டம் இல்லையே. அப்போ இந்த இடத்துல வந்து முன்னாடி கூட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த கூட்டம் கலைஞ்சிற மாதிரி இருக்கும்போது திடீர்னு அந்த கூட்டத்தையே மறுபடியும் முன்னாடி அனுப்புறதெல்லாம் முன்னாடி போங்க அப்படின்னு அந்த தொண்டர்கள் வந்து படாத பாடு பட்டுட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இந்த அளவுக்கு இந்த கூட்டம்லாம் இந்த அளவுக்கு இருக்கு. அதனால நாங்க தனித்து நிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு நிறைய பேர் அது கண்டிப்பா நீங்க தனித்து நின்றுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சிலர் குரல் கொடுக்கறதையும் நம்ம கவனிக்கிறோம். இதை தாண்டி இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தம் இன்னைக்கு வந்து தமிழகத்துல ஒரு மாற்றம் வந்திருக்குன்னா இன்னைக்கு வந்து திமுகவோட இந்த 4 ஆண்டு ஆட்சி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு டெய்லி. உண்மையிலேயே அது வந்து அந்த தேர்தல் பரப்புரை வந்து கண்டிப்பா மக்களிடையே ஒரு மாற்றம் வருங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும். நம்ம வேற விதமா நம்ம பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த ஊழல் இந்த தமிழகத்துல வந்து என்னென்ன நடக்குது, தமிழக அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, நிறைய விஷயம் பேசுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கண்டென்ட் கிடைச்சிருக்கு. அது வந்து மக்களிடையே போய் சேர்த்துட்டு இருக்கிறாரு. அது கண்டிப்பா 2026 வந்து மாற்றம் வருங்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா இங்க விஜய் அவர்கள் நேத்து அந்த அளவுக்கு கண்டென்ட் கிடைச்சிருக்கு. அவர் சில நிறைய விஷயங்கள் அவர் 3 நிமிஷம் பேசினாலும் அந்த 3 நிமிஷத்துல நிறைய பிரச்சனைகளை பேசி இருந்தாரு. ஆனா இதையே கொஞ்சம் மக்களிடையே போய் பேசப்படுற மாதிரி அவர் கொஞ்சம் வேற மாதிரி பேசியிருக்கலாமே அப்படின்னு நிறைய குரல் கொடுக்கறத நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல அவர் பேசினது கரெக்ட். அதாவது ஒரு நிறைய லாக்அப் டெத் நடந்திருக்கு. அவர் போய் அந்த இடத்துல 20 குடும்பங்களை அவங்க பார்த்துருக்காங்க. ஏன் நீங்க சாரி கேட்கல, எல்லாருக்கிட்டையும் நீங்க சாரி கேட்கணுன்ற மாதிரி அவர் பேசப்பட்டார். அதே இடத்துல அந்த 20 குடும்பத்திலையும் ஒரு மணி நேரம் மீட்டிங்கு, ஒரு 2 மணி நேரம் மீட்டிங் வச்சு விஜய் அவர்கள் ஒவ்வொருத்தரா இந்த மாதிரி பேசி என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு அந்த விஷயத்த மக்களிடையே கொண்டு போய் சேர்த்திருந்திருந்தேன்னா இன்னைக்கு விஜய் வந்து உற்று கவனிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு விஜயால ரொம்ப நேரம் நிக்க முடியாது, வெயில் பிரச்சனை, அவரால் நிக்க முடியலையே என்னமோ தெரியல. 3 நிமிஷம் பேசின விஷயம் சினிமா டைலாக் மாதிரி தான். இங்க வந்து அந்த விஷயம் வந்து ஒரு சினிமா டைலாக் எப்படி டக்குன்னு ஷார்ட்டா முடிச்சுட்டு போயிடுறாரு, அந்த மாதிரி தான் இன்னைக்கு பார்க்கிறாங்களே ஒழிய இதை தாண்டி நிறைய ஊடகம் வந்து விஜய் அவர்கள் அந்த தொண்டர்களிடையே வந்து நிறைய இப்போ கொள்கை பார்த்து வந்தவங்கன்னு சொல்ல முடியுமா என்ன, இங்கே ஒரு பக்கம் திமுகவுக்கு காசு கொடுத்து வந்து நல்லா சாப்பிட்டு போற கூட்டத்தையும் நம்ம பார்க்கிறோம். இங்க ரெண்டுமே கொள்கை இல்லை, எதுவுமே இல்லை, அவங்க கிட்ட கொள்கையை பார்க்கறது இல்லைன்னு தான் நம்ம இன்னைக்கு கவனிக்கணும். ஏன்னா விஜய் கிட்ட வர்ற கூட்டங்கள் எல்லாம் சினிமா நடிகர்னு வந்த கூட்டங்களா தான் இருக்காங்களே ஒழிய அது கொள்கை பார்த்து வந்த கூட்டம்னு நம்ம சொல்ல முடியாதா. அப்படி கொள்கை கூட்டம் வந்த கூட்டம்னு சொல்றதா இருந்தோம்னா அன்னைக்கு அந்த கூட்டம் நடந்த இடத்துல வந்து நீங்க பார்த்துருக்கலாம் அந்த பொது சொத்துக்கள் எல்லாம் எப்படி டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம கவனிக்கணும். இப்ப அந்த இடத்துல கொள்கை கூட்டமா இருந்தோம்னா மற்றவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஆதரவா அந்த இடத்துல நின்று இருப்பாங்க. மயக்க அடைஞ்சு நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. நீங்க ஒரு விஷயம் பாருங்க, மதுரையில முருகன் மாநாடு நடந்திருக்கு. இது விட 10 மடங்கு கூட்டம் அதிகமா வந்த கூட்டம் அந்த இடத்துல எல்லாமே கொள்கைக்காக வந்த கூட்டம் தான். யாருமே காசு கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. அந்த இடத்துல சேர் மடக்கி வச்சு ஒரு மீட்டிங் முடிஞ்ச பிறகு கூட அந்த இடத்துல வந்து சுத்தம் செஞ்சு போறதை நம்ம கவனிக்கிறோம். ஆனா இதெல்லாம் வந்து ஒட்டு மொத்தமா இன்னைக்கு வந்து கொள்கைக்காக யார் வர்றாங்க, கொள்கை இல்லாம யார் வர்றாங்கங்கிறது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்கிறது நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி இன்னைக்கு மக்களிடையே நிறைய விஷயம் கொண்டு சேர்த்துறதுக்கு கண்டென்ட் நிறைய வந்துட்டு இருக்கு. அதை வந்து எப்படி சேர்த்துவாங்க, மக்களிடையே அந்த மாற்றத்தை கொண்டு வருவாங்கன்னு தான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும்.